எல்லாம் ஒழுங்காக சாப்பிடுங்க. ப்ரீத்திங்கும் கரெக்டாக விடுறதுக்கு முடியல. இன்றைக்கி டே 97. ஏன்னா அவன் 95 வீடியோ போட்டால் 96க்கு வீடியோ வைக்கணும். இன்றைக்கி 97 கூட நினைக்கலாம். நீங்கள் என்விரான்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஊருக்கு வந்துட்டேன். நேற்று 96 வந்துட்டு மார்னிங் ஷிஃப்ட்டு 12 to 4 லாகின் பண்ணேன். நல்லபடியாக போயிட்டு ஒரு 10 ஆர்டர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணேன். அடுத்தது வந்து 7 to 10ங்கிற மாதிரி ஷிஃப்ட்டு புக் பண்ணி வச்சுக்கலாம் ரெடியாக இருந்தேன். ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா என்னன்னு தெரில, இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஸ்டொமக் பெயின் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அது திரும்பவும் அதே மாதிரியே வர ஆரம்பிச்சிச்சு. சொல்ல போனோன்னா டெய்லியுமே வந்துட்டு அது மாதிரியே இருந்துட்டு தான் இருந்தது. திடீர்னு வருது, திடீர்னு ஸ்டாப் ஆகிட்டு இருந்தது. நேற்று வந்துட்டு எப்படியும் நம்ம ரைடுக்கு ஈவினிங் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப பெயின் வர ஆரம்பிச்சிச்சின்னா பாதியிலே வர மாதிரி இருக்கும். அப்படி பாதியில் வந்துட்டோன்னா நேற்று நைட்டே வந்து போக முடியாது. இன்றைக்கி நைட் தான் வந்து நான் ஆக்சுவலாக ஊருக்கு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி இருந்த காரணத்தினால வேறு வழி இல்லை. இருந்தோன்னா நமக்கு தான் வந்துட்டு தனியாக இருக்கிறோம். இன்னொன்று ப்ரீத்திங்கும் கரெக்டாக விடுறதுக்கு முடியல. ஒரு மாதிரியாக ஸ்ட்ரகிள் ஆன மாதிரியே இருந்தது. சரி வராது அப்படின்ட்டு நைட்டு கிளம்பி வந்துட்டேன். மார்னிங் வந்துட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அன்றைக்கே சொல்லியிருப்பேன், 2 நாள் வந்துட்டு 20 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா 800 கிடைக்கும், அதுதான் நமக்கு பெனிஃபிட்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். அது இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம இதை மெயினாக பார்த்தா தான் அந்த இதை ஒழுங்காக ரன் பண்ணவே முடியும். இது என்ன ரீசன்னாலையும் தெரியல. இன்றைக்கி ஒரு நாள் செக் பண்ணி பார்ப்பேன். எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் கரெக்ட் டைமில் சாப்பிடாதது தான் ரீசன். அப்போ திரும்பவும் வந்துச்சு அப்படின்னா போய் நான் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறது தான் பெஸ்ட் வே. ஓகே, see you. எல்லாம் ஒழுங்காக சாப்பிடுங்க. நான் கரெக்டாக தான் சாப்பிட்றேன், இருந்தாலுமே டிலே பண்ணிவிட்டு சாப்பிடுவேன். சம்டைமு நல்லா பசியாக தான் இருக்கும். இல்லை நம்ம ரைட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் இது விட்டுட்டோன்னா அடுத்து சரி வராதே அப்படின்ட்டு அதை முடிச்சுட்டு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு முடிச்சுட்டு சாப்பிடக்குள்ளேயே நமக்கு டைமிங்கு அரௌண்டு 5 o'clock இல்லை 4:30 அந்த மாதிரி ஆகிடும். அப்போ தான் போய் சாப்பிடுவேன். அது நான் அந்த காரணமாக இருக்கா என்னன்னு தெரில. எல்லாம் சொல்கிறாங்க அப்படி இப்படிலான்ட்டு. என்னவோ சரி பார்த்துக்கலாம். முடிஞ்சால் நெக்ஸ்ட் டேலாம் வீடியோ போடுறேன். இப்போ நேற்றே வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தேன், பட் முடியலை. ப்ரீத்திங் ஸ்ட்ரகிள்லேயே வந்துட்டு நம்ம வீடியோ போட்டோம்னா ஏதோ ஷோ ஆஃப் மாதிரி இருக்கும். அதனால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு நான் வீடியோ எடுக்கலை, அப்படியே விட்டுட்டேன்.